VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தொகுதி மறுவரையறை எதிர்த்து திமுக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தேர்தல் நடக்க இல்லை, இது மிக தவறான ஒன்று, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒன்று. திமுகவிடமிருந்து வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சுதந்திர தினத்தையே கருப்பு தினமாக கொண்டாடின கூட்டம் அந்த கூட்டம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு மறுவரை எந்த விதத்திலும் அது தென்பகுதியை பாதிக்காது என்று உள்துறை அமைச்சரும் சொல்லிட்டாங்க, பிரதம அமைச்சரும் சொல்லிட்டாங்க. நான் கேட்குறேன், முதலமைச்சர் எதுக்கு உணர்வுபூர்வமான பிரச்சனைகள், அதாவது தொகுதி மறுவரை, ஹிந்தி திணிப்பு, SIR, புதிய கல்விக் கொள்கை, இதில் எதுவுமே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதா கொண்டு வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஒரு அட்டக்கத்தியை வச்சு போராடிக்கிட்டே இருப்பார். 60 உள்ள திமுகவை பார்ப்பார். ஆமாம், 60 எதிர்கட்சியாக இருந்தது, அந்த 60 திமுகவை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கருப்பு கொடி காட்டி போராட்டம்னு சொல்கிறீங்கல்ல, டாஸ்மாக்கு எதிராக உங்கள் வீட்டுக்கு முன்னால் கருப்பு கொடி ஏந்தி நின்னீங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி டாஸ்மாகோட நிலைமை என்ன? அதாவது விருகம்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் பேசுகிறாரு, நாங்கள் 2 டாஸ்மாக் எடுத்துட்டோன்னு. பொதுமக்கள்லேருந்து ஒரு அம்மா சொல்கிறது 50 பாரை திறந்துட்டீங்கல்ல அப்படின்னு. மகிழ் பார், ஆக கணக்கு இல்லாமல் மகிழ் பார்கள் அங்கங்கே இருக்கிறது. அதனால் போதையின் பாதையில் தமிழ்நாடு சென்று கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு பெண்கள் பாதுகாப்பில் அதை விட்டுட்டு, பெரியவர்களுக்கு வேண்டிய வசதிகள் இல்லை அது விட்டுட்டு, இன்றைக்கி மயிலாப்பூரில் பார்த்திங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் நடந்த ஊழல் தெருவெல்லாம் சாக்கடையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் கண்டுக்காமல் பெண்கள் பாதுகாப்பில்லை இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தொகுதி மறுவரையை பிடிச்சிருக்காரு. ஆக என்னைக்கெல்லாம் அவங்க தோல்வி பயம் இருக்கிறதோ அதை மறைப்பதற்காக உடனே வேறு ஏதாவது ஒன்றை பிடிச்சி, அதாவது எதிரி வடக்கில் இருந்து தான் வருவார். ராகுல் காந்தியை சொல்கிறீங்களா, சோனியா காந்தியை சொல்கிறீங்களா, எந்த எதிரி வடக்கில் இருந்து வராருன்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி தமிழர்களின் உணர்வை பாதுகாப்பதுன்னா, இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லை, இப்போ இங்கே நீங்கள் ஆட்சி, மத்தியில் உங்கள் கூட்டணி ஆட்சி தானே, ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா? அதனால் சும்மா உணர்வுபூர்வமாக மக்களை ஏமாற்றி கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை. முதலமைச்சர் எது செய்தாலும் அது இன்னைக்கு நாடகம். அவரோட ஒட்டுமொத்தமான மோசமான ஆட்சியை மறைப்பதற்கு இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் மறுசீரமைப்பு என்பதுதான் எனது கருத்து. அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையில், அது மட்டும் இல்லை, பெண்கள் மசோதாவையும் எதிர்க்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு 70-75 வருஷம் கழித்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதை மறுப்பதற்கு இவங்கள்லாம் எனக்கு என்ன அவசரம்னு கேட்குறாங்க. 7 வருஷம் கழித்து பெண்கள் மசோதா வருவது அவசரம் என்றால் இவர்கள் அது மாதிரி வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. செல்வ பெருந்தகை மகளிர் மோர்ச்சா தலைவி என்ன செஞ்சாங்க? மகளிரணி தலைவி பேசின உடனே அவன் கட்சியை விட்டே நீக்கியாச்சு. ஆக பெண்களின் குரல் சாமானிய இடத்தில் மட்டுமல்ல, அரசியலில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுவும் இந்தி கூட்டணியில். அதனால் பெண்களும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.